நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விதவிதமா உருட்டு மேல உருட்டுன்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்ம மல்லி அந்த வீட்டை விட்டு ஒரு அடியா துரத்தி அடிக்கணும், அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் அப்படியே சும்மா உருணிப்பா கவனிச்சுன்னு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல நம்ம மல்லி இருந்துன்னு எதுலயும் நான் மாட்ட மாட்டேன்டா, நான் எப்பவுமே சிக்காத விரால் மீன் மாதிரி அப்படியே சும்மா நழுவிக்கிட்டு ஓடுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. ஆனா இது எல்லா இடத்துலயும் ஒரு பக்கம் வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம விஜய் கிட்ட சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட, விஜய் சார் எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை, என்ன யார் கல்யாணம் பண்ணியிருக்காரோ அவருக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஊட்டி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மல்லி இது, நீ தானே இவ்வளோ நாளாக ஊட்டி விட்டுருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஊட்டி விட, மறுபக்கம் நம்ம மல்லி ஊட்டி விட, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட பார்க்கறதே கண்குள்ளா காட்சியாக இருக்கு. இந்த கண்குள்ளியாக காட்சி எப்படி கெடுக்கணும், இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டுறதுக்கு ஒரு பக்கம் மண்டே அப்படியே சும்மா கசகி புளின்னு உட்காந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரியும், மறுபக்கம் ரஞ்சிதமும். உடனே நம்ம ரஞ்சித் அந்த நம்ம கம்பெனி ரகசியம் எல்லாத்தையும் வெளியே ரிலீக் பண்ணது எல்லாமே மல்லி தான், மல்லியோட சதித்திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரேடியே மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த பாரு நீ ஒன்றும் இல்லை பழைய பேப்பர் வாங்குற மாதிரி வா, அந்த நேரத்தில் ஃபைலெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி நான் கொடுப்பேன். உடனே விஜய் நீ ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பான். அப்படியே ரெண்டு பேரும் கான்செப்ட்டுக்குள்ளே வரீங்க. உடனே செக் பண்ணுவோம் ஃபைல் வரும், மல்லி தான் இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே ஒரு பிட்டை போடணும். உடனே அந்த பிட்டை வச்சு நாங்கள் எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு அப்படியே இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தணும். இதுதான் இப்போதைக்கு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான், சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப லென்த்தாக இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது, ஆனால் இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுமா, இதெல்லாம் எப்படி நடைமுறைகள் வரும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல சார், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்கும்போது எல்லாமே குழப்பமாக இருக்கும், செஞ்சு பார்த்ததோட ரொம்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியாக ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்குங்க. சரி நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். தேவையில்லாமல் இதவே நம்ம போட்டு மைண்டில் குழப்பினு தான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு யோசிச்சு தான் ஆகணும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வேறாங்க விஜய் கிட்ட பேசுகிறாங்க. டாடா இதுக்கு மேலேயெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்கக்கூடாது, எப்போ பார்த்தாலும் மல்லியம்மாவை ஏதான ஒன்று சண்டைக்கு இழுத்துட்டே இருக்காங்க. மல்லியம்மா என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் எந்த ஒரு தப்புமே பண்ணல, ஏன் அவங்க கூட சண்டை போட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மல்லியம்மாவை பிடிக்கலன்னா அவங்களோட வச்சு சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சுறாங்க. உடனே நம்ம என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய்னு ஒரு பக்கம் பெரியவங்கன்னா அப்படிதான் பேசின்னு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. வீட்டில் பெரியவங்க பேசினா அதை ஏற்றுக்கிட்டு சைலண்டாக அடுத்த வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும். அதை விட்டு அவங்க கூட நம்ம சண்டை போகிறதுனால எந்த ஒரு யூஸ் இல்லை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியாமல், நீங்கள் ரொம்ப மோசம்டாடா, அவங்க கூட நான் பேசவே கூடாது, இனிமேல் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுன்னு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து இவங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண் கூட தெரிஞ்சுக்கணுங்க. அப்போதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஒன் பை ஒன்னா ஹேண்டில் பண்ணி போயினே இருக்க முடியும், இல்லைன்னா ஒரு புடுங்க முடியாது. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கணும். சரி, போனது போச்சு ஆனது ஆச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் போயிட்டு ரஞ்சிதங்கிட்ட பேசுறாரு. இந்த பார் ரஞ்சிதம், உன் வாழ்க்கையெல்லாம் கடந்து போயினே இருக்கு, இதுக்கு மேலேயே நீ என்ன நம்பின்னு இருக்கிறது வேஸ்ட்டு, எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு மல்லி, எனக்குன்னு ஒரு உலகம், அவளை விட்டு எப்பயும் என்னால் தர முடியாது, அதனால நீயா புரிஞ்சுக்கிட்டு நீயா வேலைக்கிட்டா நல்லது. நானா புரிய வச்சு நானா வேலைக்குன்னா உனக்கு ரொம்ப கஷ்டம், அது மனசுக்கும் ரொம்ப பாரமா இருக்கும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான், வாஸ்தவமா தான் இருக்கு, ஆனா நான் என்ன சொல்றது, என்கிட்ட இருந்து என்ன பதில் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல, எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, என்னையும் நீங்க ஒரு பக்கம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, சரி குழப்பத்துல ஏதோ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, பாப்போம் அந்த குழப்பம் கண்டினியூவா நீடிக்காதா, அந்த பிரச்சனை ஓடுமா ஓடாதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பொறுத்து வந்து தாங்க தெரிஞ்சுக்கணும். எது ஒன்றையும் நம்ம பாட்டுக்கு சொல்ற முடியாது, ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி மாறும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. வாழ்க்கை ஒரு வட்டங்க, அந்த வட்டத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவங்க. அது போல தான் இங்கே பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. சரி பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு, இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு என்னடா இருக்கு, எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணிட்டு போயினே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவரு நேராக போறாரு மல்லி கிட்ட. இந்த பாரு மல்லி, இந்த வீட்டை விட்டு நீ போறியா இல்லையா, எதுக்கு இந்த வேலைக்காரனை வச்சு இந்த மாதிரி பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சார் எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன தெளிவாக சொல்றது இருக்கு, இதுக்கு மேல நம்மளுக்கு எல்லாம் பேச்சே இல்லையா, இதுக்கு மேல நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன், ஒழுங்கு முறையா நீ என்ன விட்டு போயிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது சண்டை, நச குசுன்னு என்ன பிரச்சனைன்னே தெரியல, ஆனா எதனா ஒரு சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. என்னதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை, என்னதான் பண்ணிருக்காங்க, இதை எப்படிதான் சமாளிக்க போறாங்கன்னு
சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் ரொம்பவே பாரமாகவும் கடுப்பாகவும் போயின்னு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாமளும் அதே வழியில் நம்ம பாட்டு நம்ம போனதாங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா லாஸ்ட் வரையும் வாழ்க்கையில் போவோமா ஊர்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணே தான் போய் ஆகணும். பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, ஏதேதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே அந்த கடவுளை பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. அந்த கடவுளோட அருளால் என்னென்ன நடக்கும், ஏதேது நடக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கவனிச்சுன்னு தான் இருக்க போகிறோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you.